الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய சாதாத்துமார்களே, உலமாக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவி இருக்கின்றவைகளை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் நடக்க முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த மிகவும் சங்கையான மாதமாகிய ரபிஉல் அவ்வல் மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம். இந்த உலகமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பினால் வருகையினால் பேரானந்தம் அடைந்த ஒரு முக்கியமான மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு எப்படி ரமலான் மாதத்தை தெரிவு செய்தானோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வையகத்திலே பிறப்பதற்கு ரபிஉல் அவ்வல் மாதத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பையும் வருகையையும் பற்றி குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, மலக்குகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாக உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாக உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, மற்றொரு ஆயத்திலே இந்த உலகம் சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாக வந்தாலும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் புரிகின்ற இரட்சகராக, நாயகராக உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்களுக்கு அருள் புரிகின்ற நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் குர்ஆன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். அது மட்டுமல்ல, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மூமின்களுக்கு மிக பெரும் அருளை கொடுத்திருக்கிறான். என்ன தெரியுமா? இது பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களுக்கு மத்தியிலே இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே புகழுகின்றான். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவியிலே சஹாபாக்கள் ஒன்று கூடி இருந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். என் தோழர்களே, நீங்கள் என்ன ஒன்று கூடி கொண்டு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருள் புரிந்திருக்கிறான், அந்த அருளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாயகமே என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதை தவிர வேறு எதற்காகவும் நீங்கள் ஒன்று கூடவில்லையா என்று கேட்டார்கள். இல்லை நாயகமே யா ரசூலல்லாஹ், அதற்காகத்தான் நாங்கள் ஒன்று கூடினோம், அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசத்தான் ஒன்று கூடினோம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இது மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுக்கு நடக்குது. சாய்ந்தமருது அக்பர் ஜும்மா பள்ளிக்கையோ அல்லது முஹீதீன் ஜும்மா பள்ளியிலையோ இல்ல, மஸ்ஜிதுன் நபவில நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் ஒன்று கூடி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தை மலக்குகளிடத்திலே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான், உங்களுக்கு சோபனம் சொல்லி மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முன்னுக்கு ஓதின குர்ஆன் வசனம் லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன, இந்த குர்ஆன் வசனத்துல
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுக்கு செய்திருக்கிற அருள் அவர்களுக்கு ரசூலை கொடுத்தது தான் என்று உரிமை கோருகிறான். சஹாபாக்களும் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்களும் மன்ன அலைனா, இறைவன் எங்களுக்கு தந்த அந்த அருளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம் நாயகமே யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்களும் சொன்னாங்க. இந்த ரெண்டு ஹதீஸ், குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து அறிஞர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை, அவருடைய பிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மஸ்ஜிது நபவி பள்ளிக்கு உள்ளேயே எடுத்துரைக்கப்பட்ட நிகழ்வு என்று சொல்கிறார்கள். நாம வேணும்னா அதுக்கு ஒரு மீலாது விழாண்டு பேர் வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். பேர் அபிரச்சனை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த காரியம் தான் முக்கியம். அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புகழை பேசிக் கொண்டிருந்த இன்னும் ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே சென்றார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கீங்க என்று கேட்டாங்க. நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம், உங்களோட சிறப்பு, நபிமார்களோட சிறப்பை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன தஅவத்து இப்ராஹீம், என்னை பற்றி நானே சொல்கிறேன் கேளுங்கள் தோழர்களே என்று கூறிவிட்டு சொன்னார்கள், அன தஅவத்து இப்ராஹீம், நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, அந்த துஆவினுடைய வெளிப்பாடு நான் என்று சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, ஒரு ரசூலை அனுப்பு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களே, அந்த துஆவினுடைய வெளிப்பாடு நான் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை பற்றி தானே சஹாபிகளுக்கு முன்னால் புகழ்ந்து பேசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. ஆதாரங்களை அடுக்கிச் சென்றுதான் ஒரு மூமின் நம்ப வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சர்வ உலகத்தவர்களுக்கும் ரஹமத்தாக இந்த ரபியுல் அவ்வலிலே பிறக்கச் செய்தான் என்றால் இதைவிட கௌரவம் என்ன இருக்கிறது? இதைவிட கண்ணியம் என்ன இருக்கிறது? இன்று பாருங்கள், முஸ்லிம்களுடைய மனோநிலையை பாருங்க. முஸ்லிம்களோட மனோநிலை பாருங்க. ரமலான் மாசம் வந்தா பள்ளி வாசல் நிரம்பி வழியும். என்னடா பள்ளிக்கு திடீரென்று வாரீங்க? தொழாதவனும் தொழுவான், அவனுக்கு ஒரு பக்தி. அது நம்ம தடுக்கல. அவன் ரமலான் மாசத்துல மட்டுமாவது வாரானே என்று சந்தோஷம் தான். என்னடான்னு கேட்டா, இது குர்ஆன் இறங்கின மாசம், நோன்பு மாசம், பள்ளிக்கு சிறப்பா வாரான், கஞ்சி வாங்குறான், லைன்ல நிக்கிறான், கொடுக்கறான். இவனாவது ஆதாரம் கேட்டானா? இந்த கஞ்சிக்கு புகாரியில முஸ்லிம்ல ஆதாரம் கேட்டிக்கானா? இல்ல. நோன்பு கஞ்சிக்கு ஒரு ஹதீஸ காட்டேலுமா? நோன்பு கஞ்சிக்கு ஒரு குர்ஆன் ஆயத்தை காட்டேலுமா? ஒரு சஹாபி கஞ்சி காய்ச்சின கோக்கிய காட்டேலுமா? கஞ்சி காய்ச்சின கிடாரம் எங்க இருக்குன்னு சொல்லேலுமா? அதெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா லைன்ல கஞ்சிக்கு வருவான், ரமலானுக்கு தராவிக்கு வருவான், பயானுக்கு வருவான். ஏண்டா? குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம், நோன்பு மாசம். விளங்குதா இல்லையா? நோன்பு மாசம்டா, குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம்டா. அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா? சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், திங்கக்கிழமை நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தாக்கப்பட்ட இஸ்லாத்துல என்ன சிறப்பு நாயகமே என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப அவங்க காரணம் கேட்காம தான் ஏற்கனவே நோன்பை பிடிச்சிக்கிறாங்க. காரணம் கேட்கிறாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், திங்கக்கிழமை நோன்பு பிடிக்க சொல்லிக்கிறீங்களே நாயகமே, என்ன காரணம் என்று கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபீஹி உலித்து வ ஃபீஹி உன்ஸில அலைய. புத்திகாரனுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். நல்ல மனசு உள்ளவனுக்கு, நல்ல இதயம் உள்ளவனுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? ஃபீஹி உலித்து, திங்கக்கிழமை என்ற மீலாது நாள். ஒவ்வொரு திங்களும் வாரத்தில் என்னுடைய மீலாது நாள், பிறந்த நாள். வ ஃபீஹி உன்ஸில அலைய, ஒவ்வொரு திங்களும் என் மீது குர்ஆன் இறக்கப்பட்ட நாள். சிலாக்கள் இந்த ஹதீஸ்ல முன்துண்ட பேசுவாங்க, அந்த பின்துண்ட சொல்றது குறைய, தேவையை கருதி விட்டுருவாங்க. அது குறை இல்லை. ஆனா இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு வச்சுக்கொள்ளுங்க. என்னண்டு? ஃபீஹி உலித்து, ஒவ்வொரு திங்களும் என்னுடைய மீலாது நாள், என்ற மீலாது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வ ஃபீஹி உன்ஸில அலைய, ஒவ்வொரு திங்களும் என்னுடைய என் மீது குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் திங்கட்கிழமைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு உண்டா இல்லையா? மீலாதும் குர்ஆன் இறங்கிய நாளும் ஒரே திங்களா இல்லையா? ரெண்டுக்கும் பொதுவுல அன்றைய நாள் நான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வலியுறுத்துறாங்களா இல்லையா? அது என்னடா ரமலான்? ஃபீஹி உன்ஸில அலைய, குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம், பின்துண்டு ஹலால் முன்துண்டு ஹராமா? ஃபீஹி உன்ஸில அலைய, இனி குர்ஆன் இறக்கப்பட்ட நாள், அந்த நாள் லைலத்துல் கத்ர் பேருக்கு தேவை, ரமலான் தேவை. ஏண்டா ரமலான் தேவை? அது குர்ஆன் இறங்கின மாசம். ஏண்டா லைலத்துல் கத்ர் தேவை? அது குர்ஆன் இறங்கின இரவு, 1000 மாசத்தை விட சிறந்த இரவு. குர்ஆன் இறங்கின மாசம் தேவை, குர்ஆன் இறங்கின லைலத்துல் கத்ர் தேவை.
ஆனா அதே ஹதீதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு சொல்றாங்க ஃபீஹி உலித்து என்ற மீலாது நாள் அதுதான் சொல்றாங்க. அந்த மீலாது நாள் தேவையில்ல, ரபியுல் அவ்வல் தேவையில்ல. இது என்ன இஸ்லாம்? அரை இஸ்லாம், அரை இஸ்லாம். பின்னுக்குள்ள அரை இஸ்லாம், முன்னுக்குள்ள குறை இஸ்லாம். அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. ஒரே ஹதீஸ், வடக்குல ஒன்று தெற்குல ஒன்று இருக்கிற ரெண்டு ஹதீஸை கொண்டாந்து சொன்னா கூட நீங்க நிராகரிக்கலாம். இது ஒரே ஹதீஸ். ஃபீஹி உலித்து முதல்ல மீலாது, வ ஃபீஹி உன்சில அலைய இரண்டாவது குர்ஆன் இறங்கியது. ரெண்டுக்கும் பொதுவுல அல்லாஹ் தஆலா பாருங்க, எது முந்தினது? குர்ஆன் இறங்கியது முந்தியதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது முந்தியதா? எது முந்தியது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுதான் முந்தியது. பிறந்து 40 வருஷத்துக்கு பிறகுதான் குர்ஆன் இறக்கப்படுது. சரி, அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்குறதுக்கு கூட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாளில் பிறந்தார்களோ அந்த நாளை தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்கின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிறந்த நாள் அந்த திங்கட்கிழமைய சாதாரணமா கடந்து செல்ல முடியுமா? சரி, சிலாக்கள் சொல்லுவாங்க ரபியுல் அவ்வல் மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தங்கிற உண்மைதான். அந்த பிற 2ஆ, பிற 9ஆ, பிற 12ஆ, பிற 19ஆ என்ற கருத்து வேற்றுமை இருக்குது. கருத்து வேற்றுமை இருக்குதா? மாசம் முழுக்க கொண்டாடு, மாசம் முழுக்க கொண்டாடு, அதானே மோர. அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன், ரமலான் மாசம் குர்ஆன் இறங்கின மாசம் என்று தானே சொன்னான். 30 நாள் நோன்பு பிடிக்கிறீங்களா இல்லையா? 30 நாள் தராவி தொழுறீங்களா இல்லையா? கடைசி 10ல கடுமையா லைலத்துல் கத்ர தேடுறீங்களா இல்லையா? அல்லாஹ் கரெக்டா இத்னாம் பரன்னு சொன்னானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்னாம் பரதான் லைலத்துல் கத்ர் சொன்னாங்களா? தேட தெரியுது இல்ல. ஒரு மாசம் நோன்பு பிடிக்கிறோம், ஒரு மாசம் தராவி தொழுறோம், கடைசி 10 நாள்ல கடுமையா இபாதத்துக்கள் அமல்கள் செய்யறோம். என்னத்துக்காக? அந்த நாள் எதுன்னு தெரியா. தொடர்ந்து நம்ம அந்த மாசத்துல ஏங்கினா, அந்த கடைசி 10ல ஏங்கினா, அதுல ஒற்றப்படைய நாட்கள்ல ஏங்கினா, ஏதாவது ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கும் தானே, அது கிடைக்கும் தானே என்கிற நம்பிக்கையில மாசம் முழுக்க ரமலானை கௌரவிக்க தெரியுதா இல்லையா? ஏன் ரபியுல் அவ்வல கௌரவிக்கலா? 30 நாளையும் கௌரவிப்பமே, அதுல ஏதாவது ஒரு பிறையில வரட்டுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அறிஞர் பெருமக்கள் அது ரபியுல் அவ்வல் பிறை 12 தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஏகமனதாக அதிகப்படியான அறிஞர்கள் இமாம்கள் எங்களுக்கு வரலாறுகள் மூலம் நிரூபித்து சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல சர்வ உலகத்தவர்களுக்கும் அருளாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே தந்திருக்கிறான். அது மூமின்களுக்கு திருநாள், மூமின்களுக்கு திருநாள். சரி, இது நீங்க படிச்சவர்கள், மார்க்கத்தில் அனுபவம் உள்ளவர்கள், பழைய ஆலிம்களோடு கூடி பழகியவர்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள். லைலத்துல் கத்ர்ல அப்படி என்ன சிறப்புன்னு சொல்லுங்க பாப்போம். லைலத்துல் கத்ர்ல என்ன சிறப்பு சொல்லுங்க பாப்போம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவுல குர்ஆனை இறக்கியிருக்கோம். குர்ஆனை இறக்கினது சிறப்பு அதானே? சரி, என்ன அதனால கிடைக்கிற பலன் என்ன? லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாசங்களை விட சிறந்த இரவு. ரைட், இதனுடைய மேலதிக சிறப்பு என்ன? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். லைலத்துல் கத்ருக்கு 4 விஷயம் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு லைலத்துல் கத்ர் பற்றி. ஒன்று, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கி வச்சோம், குர்ஆன் இறங்கிய இரவு. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், மலக்குகளும் ஜிப்ரீலும் அந்த இரவில் இறங்குகிறார்கள். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை உதயமாகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. 4 சிறப்பு. லைலத்துல் கத்ர் பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்ட செய்தி 4. ஒன்று, குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. இரண்டாவது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. மூன்றாவது, மலக்குகளும் ஜிப்ரீலும் இறங்குகிற இரவு. நாலாவது, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அன்றைக்கு இரவையில அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து சாந்தி, அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் சும்மா கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய சாந்திக்கு அரபியில சலாம் என்று சொல்லுவார்கள். லைலத்துல் கத்ர் அன்றைக்கு மட்டும்தான் சலாம் இறங்குதா? அன்றைக்கு ராவுல மட்டும்தான் சலாம் இறங்குதா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சில நபிமார்களோட பேரை சொல்லி அவர்கள் மீதும் சலாம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று குர்ஆன்ல சொல்லுகிறான். சலாமுன் அலா நூஹின், நூஹ் நபியின் மீது சாந்தி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. சலாமுன் அலா இல்யாசீன், சாந்தி இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நபர்களை குறித்து குர்ஆன்ல சாந்தி இறங்கும் நபர்கள் என்று குர்ஆன்ல சிலாக்களை சொல்லியிருக்கிறான்.
அதோட மட்டும் நித்தாட்டல்ல, பிறந்த நாளிலும் சாந்தி இறங்குகிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நபிமார்களை குர்ஆன்ல பேரோட சொல்லியிருக்கான். 2 நபிமார். அது லைலத்துல் கத்ர் இல்ல, அவங்களோட பர்த்டே, பிறந்த நாள். யாரு? நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்களே, நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட காலம் நெடுங்காலமாக பிள்ளை இல்லை. எத்தனையோ தடவை துவா கேட்டாங்க, பிள்ளை கிடைக்கல. ஆனா அவங்களுக்கு ஒரு மனதில் ஒரு விருப்பம் வந்துச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு அவர்கள் போகின்ற பொழுதெல்லாம், அறைக்குள் போகின்ற பொழுதெல்லாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்குள்ள நிறைய பழவர்க்கங்கள் இருக்கும். பழவர்க்கங்கள், கனிகள் இருக்கும். அந்த கனியில் ஒரு அற்புதத்தை கண்டார்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். என்ன தெரியுமா? மாரி காலத்துல உள்ள கனிகள் கோடை காலத்துல கிடைக்கும், கோடை காலத்துல உள்ள கனிகள் மாரி காலத்துல இருக்கும். இது நிச்சயமா சாத்தியம் இல்லை. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கெட்டுக்கு போற பொம்பளையும் இல்லை, பழக்கடைக்கு போற பொம்பளையும் இல்லை. சாமான் இருக்குது, காலம் மாறிய பொருள்கள், கனிகள். அப்ப அவங்க கேட்டாங்க, அண்ணா லக்கி ஹாதா, மரியம் அலைஹிஸ்ஸலாமே இந்த கனி வர்க்கங்கள் உங்களுக்கு எங்க இருந்து வருது என்று கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுவ மின் இந்தில்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடியா வார கனிகள் என்று சொன்னாங்க. சாத்தியம், மனுஷனால சாத்தியம் இல்லை. ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடியாக வருகிற கனிகள் என்று சொன்னார்கள். உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துல, அந்த கனிவர்க்கங்கள் இருந்த இடத்துல வச்சு ஒரு துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்ல, ரொம்ப காலமா கேட்டு நானும் கிழவனாகி மனைவியும் வயோதிப பெண்ணாகி போயிட்டா, சும்மா கேட்டு பாப்போம் ஒரு முயற்சியில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. குர்ஆன் அல்லாஹ் தஆலா நுட்பமா சொல்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பழத்தை பார்த்து போட்டு போய் 10 கிலோமீட்டருக்கு அங்கால நின்று துவா கேட்கல, 100 மீட்டருக்கு அங்கால போய் நின்று துவா கேட்கல. ஹுனாலிக, அந்த இடத்தை விட்டு அசையாமல் அந்த இடத்திலேயே நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமே உங்களோட துவா கபூல், ஏற்றுக்கொண்டாச்சு. உங்களோட பிள்ளை ஷுவர், ஆம்பளை பிள்ளை, அவர் நபி. அல்லாஹ் தஆலா நன்மாராயத்தை கொடுத்தான். அந்த பிள்ளை தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லிக் கொள்றேன். நம்மட மக்களுக்கு மத்தியில, பழைய மக்களுக்கு மத்தியில துவாக்கள் கேட்கிற மஜ்லிஸ்ல ஈச்சப்பழம், கனிவர்க்கங்களை வச்சு துவா கேட்கிற வழக்கம் ஒன்று உங்களுக்கு தெரியுமா? கனிவர்க்கங்களை சபையில வச்சு துவா கேட்பாங்க. யார வழக்கம்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில கனிவர்க்கங்கள் இருக்கிற நேரத்துல நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டாங்களே, அந்த மரபுதான் துவாக்கள் ஓதுற சபையில பழவர்க்கங்களை வைப்பாங்க. ஈச்சம்பழம், இதர பழங்களை வச்சு, குறைஞ்சபட்சம் நம்ம நாட்டில இலேசா கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை வச்சாவது கனிவர்க்கங்களை வச்சு துவா ஓதுவாங்க. இந்த கனி அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்த கனிக்கு நிகர் இல்லை. ஆனால் அதை மரபு வழியாக எடுத்துத்தான் கனிவர்க்கங்களை வச்சு துவா ஓதுகிற கலாச்சாரம் முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில இருந்து கொண்டிருக்கு. இதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற குழந்தை பிறக்குது. யாருக்கு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? சலாமுன், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மீது சாந்தி உண்டாகட்டும். யௌம புலித, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த தினத்திலே சாந்தி உருவாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். என்னடா அல்லாஹ் தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹேப்பி பர்த்டே சொல்லியிருக்கான் போல இருக்கே குர்ஆன்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் என்று சொன்னா அலர்ஜி ஆகுது, மீலாதுண்டா ஏத்துக்க மறுக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்றான்? சலாமுன் யௌம புலித, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த நாளிலே அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் சலாம் அண்டிங்க, நம்ம ஹேப்பிங்கிறோம். வித்தியாசம் அவ்வளவுதான். வேணும்னா வேர்டை மாத்திக்கோங்க. பிறந்த நாள்ங்கிறது சாந்தியான நாள். யார்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சரி, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொன்னான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்குறாங்க. தாயுடைய வயிற்றிலிருந்து பேசுறாங்க. எப்படி தெரியுமா? சலாமுன் அலைய யௌம புலித்து, என்னுடைய பிறந்த நாளிலே சாந்தி உண்டாகட்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில பெருமையா பேசிக்கான். பிறந்த நாள் ஹராமண்டா ஹராத்தில் அல்லாஹ் பெருமை பேசுவானா? பிறந்த நாள் ஹராமண்டா அல்லாஹ் தஆலா பெருமை பேசுவானா ஹராத்தை வச்சு? டக்குனு நம்ம படிச்சாக்கள் ஈசா நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது கிறிஸ்தவர்கள் கலாச்சாரம். அப்ப அல்லாஹ் கிறிஸ்டியனா? அல்லாஹ் கிறிஸ்டியனா?
ஈசா நபிக்கு பிறந்த நாள் எடுக்கிறது கிறிஸ்தவ கலாச்சாரம். கிறிஸ்தவர்கள் பிறந்த நாள் எடுக்காங்கிறது உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்ல. அது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சொல்லுவதாக இருந்தால் ஈசா நபி சொன்ன வார்த்தையை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் அதை பெருமையா பேசியிருக்கான். அப்ப அல்லாவும் கிறிஸ்டியனா? அல்லாவும் ஷிர்க் செஞ்சிட்டானா? அல்லாவும் பித்அத் செஞ்சிட்டானா? அல்லாவும் ஹராம் செஞ்சிட்டானா? சும்மா மடத்தனமா மக்குத்தனமா என்று அறிவு கட்டினதும் எந்த அரபு பாஷைக்கு கட்டினது நான் இஸ்லாம் என்ற கருத்தை ஒரு காலத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது, உலமாக்கள் பேசக்கூடாது. அல்லாஹு தஆலா யஹ்யா நபியுடைய பிறந்த நாளிலே சாந்தி உண்டாகட்டும் என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த நாளிலே சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். யஹ்யா நபியுடைய பிறந்த நாளுக்கு சாந்தி உண்டாகலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறந்த நாளைக்கு சாந்தி உண்டாகலாம், லைலத்துல் கத்ர்லயும் சாந்தி உண்டாகலாம். அங்கேயும் சலாமுன் அலைய யௌம உலித்து, லைலத்துல் கத்ர்லயும் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லைல் ஃபஜ்ர். இதே சலாம் அதே சலாம், ரெண்டும் ஒரே சலாம். லைலத்துல் கத்ர்ல சலாம் ஹலால், பிறந்த நாளில சலாம் ஹராம். என்ன ஃபத்வாடா இது? எனவே அன்புக்குரியவர்களே, ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய முன்னோர்களான இமாம்கள், அறிஞர்களான உலமாக்கள் மடத்தனமான வழிகாட்டல நம்மளுக்கு தந்துட்டு போகல. அதை முதல்ல நம்பணும். இப்போ உள்ள காலம் எப்படின்னா, என் பாப்பா ரொம்ப பாவத்தில் இருந்துட்டார், நான் தான் இப்ப சத்திய இஸ்லாத்தை விளங்கிருக்கேன் மகன் பெருமடிக்கிற காலத்தில் இருக்கும். பாப்பாவை நரகவாதி, அவர் பொழையா இருந்துட்டார், அவர் மடத்தனமா கந்திரி கத்தம் பாத்தியா ஓதிட்டார், நான் தான் இப்ப நம்பர் 1 முஸ்லீம், ஒரிஜினல் முஸ்லீம் என்று பெருமதற்ற புள்ள பிறந்திருக்கிற காலத்துல இவன் நாயகத்தை ஒத்துக்குவானா? ஈசா நபியை ஒத்துக்குவானா? யஹ்யா நபியை ஒத்துக்குவானா? நம்ம கவனமா இருக்கணும். எனவே அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த நாள்ல சாதாரணமான விஷயம் அல்ல. ஈசா நபி பிறந்த தினத்திலே சாந்தி உண்டாகட்டும், யஹ்யா நபி பிறந்த தினத்திலே சாந்தி உண்டாகட்டும், லைலத்துல் கத்ரிலே சாந்தி உண்டாகட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லைலத்துல் கத்ரில சாந்தி உண்டாகட்டும்ங்கறத ஒத்துக்கிற நம்ம பிறந்த நாளையிலும் அதே சாந்தி உண்டாகட்டும்ங்கறத ஒத்துக்கணுமா இல்லையா? யஹ்யா நபிக்கு ஒத்துக்கிறோம், ஈசா நபிக்கு ஒத்துக்கிறோம். எனது உயிரிலும் மேலான, நமது உயிரிலும் மேலான, இந்த சர்வ உலகத்துக்கு மருளாக வந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த தினத்தில அல்லாஹ்வோட சாந்தி உண்டாகட்டும். உண்டாகுது. நம்புறதுல என்ன பிரச்சனை? அந்த நாளை, அந்த இரவை, அந்த சுபஹ, அந்த மாசத்தை கௌரவிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், குர்ஆன்ல பாருங்க, எல்லாம் குர்ஆன்ல பாருங்க. ஏதோ குர்ஆன் அந்த மீலாது மௌலுதும் அவுலியாக்கள் கத்தம்பாத்தியாவை எதுக்குறவங்களுக்கு மட்டும் இறங்கின வேதமாய் தான் குர்ஆனை சிலாக்கள் பேசுறாங்க. குர்ஆனை நீங்க பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் ஹவாரியூன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் ஹவாரியூன்கள். குர்ஆன்ல நீங்க புரட்டி பாருங்க, ஹவாரியூன்கள் என்றால் யாருண்டு. அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாமே தொடர்ந்து ஒரே சாப்பாடு சாப்பிடுறோம், கொஞ்சம் புதுசா அல்லாஹ் கிட்ட இருந்து ஒரு உணவு தட்டொண்டு இறங்குறதுக்கு எங்களுக்கு துவா செய்யுங்கன்னாங்க ஹவாரியூன்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களுக்கு சாப்பாடு தட்டு சகன் இறங்கணும், மரவை, சின்ன கிண்ண சகன் இல்ல மரவை, மாயிதா இறங்கணும் கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இந்த வாக்கள் கேட்கானே என்று, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்த மினஸ் ஸமா. என்ன அவங்க கேட்ட சாப்பாடு மட்டும்தான். நல்ல வளைய கூடும். யாரு? ஹவாரியூன்கள் என்கின்ற ஈசா நபியுடைய சமூகத்தவர்கள், அந்த பின்பற்றியவர்கள் கேட்டது எங்களுக்கு ஒரு மாயிதா, உணவு தட்டு வாங்கி தாங்க மட்டும்தான் கேட்டாங்க. ஈசா நபி என்ன செஞ்சிருக்கணும்? யா அல்லாஹ், உணவு கேட்காங்க, இறக்கி வைப்பாயாக, முடிச்சிடணும். கேட்டதோட நின்றுக்கணுமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்த மினஸ் ஸமா, வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கு யா அல்லாஹ். அம்பட்டோட நின்றுக்கணுமா இல்லையா? பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, நீ உணவு தட்டை இறக்குகின்ற அந்த நாள் இருக்குதே, அது தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா, எங்கள்ல இப்ப இருக்கிற ஆக்களுக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போற ஆக்களுக்கும் அந்த உணவு தட்டு இறங்கிய நாள் பெருநாளாக அமைய வேண்டும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது அந்த ஆக்கள் கேட்கல. யாரு? ஹவாரியூன்கள். சாப்பாடு கேட்டாக்கள் கேட்கல, சாப்பாடு தான் அவங்க கேட்டாங்க. அந்த சாப்பாடு இறங்குற நாள் எங்களுக்கு பெருநாளாக அமையணும் என்று அவங்க கேட்கல. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்டாங்க தெரியுமா? சாப்பாட்டு தட்டையும் இறக்கு, அந்த நாளை பெருநாளாவும் எங்களுக்கு தந்துருன்னு கேட்டாங்க. துவா கேட்ட ஈசா நபி கிறிஸ்டியானியா இல்ல சுன்னத் ஜமாத்தா இல்ல இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டாரா ஈசா அலைஹிஸ்ஸலாம்? ஷிர்க் செஞ்சிட்டாங்களா? பிதத்தை செஞ்சிட்டாங்களா? சாப்பாடு தட்டு இறங்கினதுக்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, இது குர்ஆன் வசனம், நான் சொன்னதுல ஒன்றை ஒரு மறுத்தாலும் அவன் இஸ்லாத்தோடு வெளியே போயிடுவான். அம்பட்டும் குர்ஆன்.
இன்றைய ஜும்மா முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு வெளியே நான் போகவே இல்லை. அம்பட்டும் உங்களுக்கு குர்ஆன் வசனத்தையே சொல்லிக் கொண்டிருக்கேன். தைரியமா நீங்க இதை வெளியே சொல்லுங்க, மக்களுக்கு எத்தி வைங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்கிறாங்க? தக்கூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரனா. இப்ப இருக்கிற ஆக்களுக்கும் பெருநாள் அறிக்கணும், பின்னுக்கு வரப்போற ஆக்களுக்கும் பெருநாள் அறிக்கணும், நம்மளுக்கும் சேர்த்து. சாப்பாட்டு சகனுக்கே பெருநாள்ண்டா, வானத்தில இருந்து இறங்கின சாப்பாட்டு தட்டே பெருநாள்ண்டா, லக்கத் ஜாஅகும் மினல்லாஹி நூருன், அல்லாஹ்விடம் இருந்து பேரொளியாம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு வந்திருக்கிறார்களே, அந்த நாளை அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு திருநாளாக, மகிழ்ச்சியான நாளாக தர்றதுல என்ன பிரச்சனை, நாம் அதை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? அல்லாஹ் ஒன் சொன்னான். அல்லாஹு தஆலா தெளிவா சொல்லிருக்கான். என்ன? குல், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க அந்த மக்களுக்கிட்ட ஒரு கதை சொல்லுங்க. பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அவங்களுக்கு ரஹ்மத்து கிடைச்சதுக்காக அவர்கள் மகிழ்வை கொண்டாடட்டும் என்று நாயகமே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆன் ரஹ்மத்து கிடைச்சதுக்காக நீங்க கொண்டாடுங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கான். குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. தங்களுக்கு ரஹ்மத் ஒன்று கிடைத்ததற்காக ஃபல்யஃப்ரஹு, அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடட்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஸாலிக ஹுவ கைருன் மிம்மா யஜ்மஊன். அந்த கொண்டாட்டம் இருக்குதே, அது இந்த உலகத்தில அவங்களுக்கு இருக்கிற அத்தனையை விடவும் ரொம்ப சிறந்தது என்றும் சொல்லுங்கள் நாயகமே என்று அல்லாஹு தஆலா சொல்றான். நீங்க சொல்லுங்களேன். அல்லாஹு தஆலா உங்களுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கத்தை தந்ததுதான் மிகப்பெரிய ரஹமத்துன்னு நீங்க நினைக்கீங்களா? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, என்ன ஃபிஷ் பிரியாணி, வகை வகையான பிரியாணி, என்ன பிரியாணி தான் அல்லாஹ்வோட பெரிய ரஹமத்துன்னு நீங்க நினைக்கீங்களா? நீங்க போடக்கூடிய ஆடைகள், வகை வகையான உயர் ரக ஆடைகள் தான் அல்லாஹ்வோட ரஹமத்தை நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் இருக்கிற கடலும், கடல்ல விளைகிற முத்துக்களும், அதுல விளையக்கூடிய மீன்களும் தான் மிகப்பெரிய ரஹமத் என்று நீங்க நினைக்கிறீங்களா? எது ரஹமத்? இலங்கை போன்ற நாடுகளில் நிலத்துக்குள் இருந்து வெளியாகிற மாணிக்கங்கள் தான் பெரிய ரஹமத் என்று நினைக்கிறீங்களா? நீங்கள் மூமினாக இருந்தால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாவை விட மிஞ்சிய ஒரு ரஹ்மத், நிஅமத் இல்லவே இல்லை. ஒத்துக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க பாப்போம். நாயகத்தை விட இந்த புஞ்சாதி வைக்கிற 10 கிலோ தங்கம் தான் பெரிய சொல்லுங்க பாப்போம். அதான் பெரிய ரஹமத் சொல்லுங்க பாப்போம். தைரியம் இருந்தா. நாயகத்தை விட கடல்ல வார பெரிய பெரிய கிலோ கணக்குல, 1000 கிலோ கணக்குல, லட்சமான கிலோ கணக்குல வார மீன் தான் பெரிய ரஹமத் சொல்லுங்களேன். வயல்ல விளையிற தானியம் தான் பெரிய சொல்லுங்களேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாக்கணும். நாயகத்தை மிஞ்சி ஒரு அற்பமான பொருள் எந்த பொருளும் இந்த உலகத்திலே சிறுமையானது. நாயகத்தை விட பெரிய ரஹமத் இல்லை. அதுதான் மிகப்பெரிய ரஹமத். அந்த பெரிய ரஹமத்துக்கு மகிழ்ச்சி கொண்டாடாம எந்த ரஹமத்துக்கு மகிழ்ச்சி கொண்டாடுற? எந்த ரஹமத்துக்கு மகிழ்ச்சி கொண்டாடுற? ஒரு முஸ்லிமுக்கு இது சொல்லி விளங்கணுமா? சொந்த அறிவு இல்லையா? எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தர கல்வி பரீட்சை காலமாக இருக்கிற காரணத்தினால் ஹுத்பாவை சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோம் அரசாங்க திணைக்களங்களினால். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கையான மாதத்துல நம்முடைய உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து, அன்பை செலுத்தி, அதிகம் லட்சம் லட்சம் ஸலவாத்துக்களை ஓதி அந்த நாயகத்துக்காக எங்களால் முடியுமான புகழ்களை பாடி தர்மங்களை கொடுத்து அந்த நாயகத்தின் வருகை, அந்த ரஹ்மத்துக்காக அல்லாஹ் சொன்ன பிரகாரம் மகிழ்ச்சி கொண்டாடுவோமாக. சஹாபாக்கள் கொண்டாடியது போல மகிழ்ச்சி கொண்டாடுவோமாக. அந்த நாயகத்தை நினைத்து உள்ளம் பூரிப்படைவோமாக. அந்த அன்பின் காரணமாக இம்மையில் எவ்வாறு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோமோ, நாளை ஆகிரத்திலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு பக்கத்தில் இணைந்து வாழுகிற பாக்கியத்தை, அவருடைய ஷஃபாஅத்தை பெற்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد المختار وآله الأطهار وصحابه الأخيار. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا
ولا تفرقوا حافظوا على الصلاة والزكاة والصوم والحج عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب بالمحارم والمكاره إن حسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا صدق الله مولانا العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم فيه ولدت وفيه أنزل علي صدق رسول الله صلى الله عليه وسلم بارك الله لنا ولكم وغفرنا ورحمنا وإياكم والمسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي وصف نفسه برحمتين رحمة امتنانية فائلة منفجرة من الحضرة الرحمانية ورحمة وجوبية أزلية نازلة من الحضرة الرحيمية. اللهم صل وسلم على مخزن كنز الوجود وقبلة الواجد والموجود ومفتاح خزائن الجود سيدنا محمد وعلى آله وصحبه ذوي العزة والجود. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله تعالى أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال الله جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد واله وصحبه اجمعين. اللهم ارض الخلفاء الراشدين امير المؤمنين سيدنا ابي بكر الصديق رضي الله عنه وامير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه وامير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه وعن سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى عنه والباقين من الأشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وعامر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعن سبط الرسول سيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله تعالى عنهما وعن عم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما وعن سائر أزواج النبي صلى الله عليه وسلم وأهل بيته وذرياته وأصحابه كلهم أجمعين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم ثبت أقدامنا وأقدام آبائنا وأمهاتنا وأولادنا بناتنا أزواجنا أهلنا على طريقة أهل السنة والجماعة إلى القيامة يا أرحم الراحمين يا أكرم الأكرمين ويا خير الناصرين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين. اللهم دمر أعداءنا وأعداء الدين. اللهم شتت شملهم. اللهم مزق جمعهم. اللهم قل عددهم. اللهم اجعل الدائرة عليهم. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم ويزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.